டுக் ஏ லோன் இருக்கா? லோன் வாங்கினான்னு இருக்கு. எவ்வளவு ரூபா லோன் வாங்கினான்னு இருக்கா? கொடுக்கல. அப்போ பி என்னன்னு தெரியாது, பிரின்சிபல் என்னன்னு எனக்கு தெரியாது. சரியா? அடுத்து ஆர் கொடுத்துட்டானா? கொடுத்துட்டான், 12%. அடுத்து என் என்னன்னு கொடுத்துருக்கான்? ஆஃப்டர் 3 years கொடுத்துருக்கானா? அப்ப என் வந்து 3 years. 3 வருடங்களுக்கு பிறகு அவர் 5400 ரூபாய் வட்டியாக செலுத்துகிறார். அப்ப 5400 இங்க வட்டி மட்டும்தான். ஓகேயா? ஓகே. இப்ப கொஸ்டின் பாருங்க, அவர் கடனாக பெற்ற தொகையை காண்க. அதாவது பிரின்சிபல் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். கடனாக பெற்ற தொகையை காண்க. அப்ப வட்டி 5400 கொடுத்துட்டானா? அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 5400 அவனே கொடுத்துட்டான். சரியா? அப்ப ஃபார்முலா எழுதிடலாமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR by 100. ஓகேயா? இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிற இடத்துல நான் 5400 எழுதிடுவேன். ஈக்குவல் டு பிரின்சிபல்ங்கிற இடம் எனக்கு தெரியாது, அதனால நான் PAPன்னே வச்சுக்கிறேன். நம்பர் ஆஃப் இயர் 3. ஆர் வந்து எவ்வளவு? 12. 12/100. 12/100. இப்ப கேன்சல் பண்ணலாமா? ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற 5400 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற நம்பர்ஸ் வச்சு கேன்சல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 3 வச்சு கேன்சல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 3 வச்சு இங்க 54 கேன்சல் பண்ணா 18 3 54. சரியா? 1800 வரும். இப்போ இந்த டைரக்டா 12 வச்சு கேன்சல் பண்ணுங்க. ஒரு 12 மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 18ல 12 போயிடுச்சுன்னா மிச்சம் 6 இருக்குமா? 6 பக்கத்துல சேர்ந்தா என்னன்னு மாறிடும்? 60ன்னு மாறிடுமா? அப்ப 5 12 60. ஓகே. மிச்சம் இந்த ஒரு 0 இருக்கு, அந்த 0 பக்கத்துல எழுதணும். ஓகே. இப்ப என்கிட்ட என்ன இருக்கு? இப்ப டிவிஷன்ல ஒரு 100 இருக்கா? டிவிஷன்ல இருக்கிற 100 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனா என்ன ஆயிரும்? பெருக்கல்ல மாறிடுமா? அப்ப 150 கூட 100 பெருக்கி 150 கூட 100 பெருக்கியாச்சுன்னா எனக்கு என்னன்னு வந்துடும்? 15000 வந்துடும். 150 கூட 100 பெருக்கியாச்சுன்னா ஆன்சர் என்னன்னு மாறிடும்? 15000 மாறிடும். இந்த ஒரு 0 எக்ஸ்ட்ரா போட்டேன். ஈக்குவல் டு பி. அப்ப பிரின்சிபல் எனக்கு எவ்வளவு? 15000. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் உங்க ஆன்சர்.